உலகின் மிகச்சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவர் ஜேம்ஸ் ஃபின்லிசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1840 நவம்பர் 22 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் தாமஸ் ஃபின்லிசனுக்கும் ஜார்ஜினா கேம்பல் ஃபின்லிசனுக்கும் 4ஆம் குழந்தையாக பிறக்கிறார் ஜேம்ஸ் ஃபின்லிசன். இவர் கூட பிறந்தவங்க 6 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா பிஸ்னஸ் பண்ணி வந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு மேனுஃபேக்சரராக, அதாவது உற்பத்தியாளராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக ஜேம்ஸ் ஃபின்லிசன் குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1844ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே, அதாவது ஜேம்ஸ் ஃபின்லிசன் நவம்பரில் பிறந்திருந்தனால 1844ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு 3 வயது தான் இருந்தது. அப்போவே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோவில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு பிரைவேட் டே ஸ்கூல். குறிப்பாக அந்த பேரளவில் ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு இருந்தாலும் அங்கே பிரைமரி எஜுகேஷனில் ஆரம்பித்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் படிக்கிறதுக்கு உண்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோவில் சேர்ந்து ஜேம்ஸ் ஃபின்லிசன் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே ஜேம்ஸ் ஃபின்லிசன் பள்ளி பாடங்களை நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்தாங்க. அடுத்து 1849ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 8 வயதில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. பிறகு அந்த ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோவில் ஹையர் எஜுகேஷனும் படிக்கிறதுக்குண்டான ஃபெசிலிட்டி இருக்கிறனால அங்கு தொடர்ந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை ஜேம்ஸ் ஃபின்லிசன் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து லட்டின் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க. பிறகு கிரீக் லாங்குவேஜையும் ஜேம்ஸ் ஃபின்லிசன் கற்றுக்கிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறமா கிளாசிக்கல் எஜுகேஷனான ஃபிலாசபி, தத்துவம், லிட்ரேச்சர், இலக்கியம், ஹிஸ்ட்ரி, வரலாறு இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஜேம்ஸ் ஃபின்லிசன் படித்து வந்தாங்க. இறுதியாக 1856ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 15 வயதில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் அந்த ஹை ஸ்கூல் ஆஃப் கிளாஸ்கோவில் இருந்து இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஃபின்லிசனுடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஓல்ட் காலேஜ் ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி அங்கே இவரை சேர்த்துடுறாங்க. இது வந்து ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி அப்படின்னும் அழைக்கப்படும். கூடுதலாக யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக ஆர்ட்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் கிளாசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கணிதவியல் இதெல்லாம் இவர் வந்து படித்து வந்தாங்க. இதுக்கிடையில் 1857ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து கிட்டத்தட்ட இவருடைய 16-17 வயதிலிருந்து இவருடைய அப்பாவுடைய பிஸ்னஸில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. ஸோ தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து ஒரு பக்கம் இவருடைய அப்பாவுடைய பிஸ்னஸில் ஈடுபட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் இவருடைய கல்வியை அந்த அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸையும் மேற்கொண்டு வந்தாங்க. ஆனால் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை இவர் கம்ப்ளீட் பண்ணாமலே இவருடைய அப்பாவுடைய பிஸ்னஸ்லேயே தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் கரெக்டாக 1860 காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற சிந்தனை ஏற்படுது. இதனால இவர் வந்து மருத்துவம் படிக்கிறது அப்படின்னு முடிவு செஞ்சு பிஸ்னஸை 1862ஆம் ஆண்டு கைவிட்டுறாங்க. விட்டுட்டு இந்த 1862ஆம் ஆண்டு கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஆண்டர்சன் இன்ஸ்டிடியூட், அது ஆண்டர்சன் காலேஜ் அப்படின்னும் அழைக்கப்படும். ஸோ அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1863ஆம் ஆண்டு அங்கே வந்து சில மருத்துவத்தில் சில மெடிக்கல் கோர்சஸ்லாம் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இந்த 1863ஆம் ஆண்டு இந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் ஆஃப் கிளாஸ்கோ யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்னும் அழைக்கப்படும். அங்கே ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் வந்து MBCSB படித்தாங்க. MBCSB அப்படின்றது லட்டினில் மெடிசனே பேக்கலோரியஸ் சிரிஜி அப்படின்னு விரிவாக்கும். இதுவே வந்து இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இந்த மெடிக்கல் டிகிரி தான் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து ஃபிசியாலஜி, உடலியல், பெத்தாலஜி, நோயியல், அனாட்டமி, உடற்கூறியல், அதே மாதிரி கிளினிக்கல் மெடிசன், மருத்துவம், சர்ஜரி, அறுவை சிகிச்சை, மெட்டீரியா மெடிக்கா, மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, டிசீசஸ் ஆஃப்
த உமன், அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து படிக்கக்கூடிய கைனகாலஜி. அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன், அதாவது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் குறித்து படிக்கக்கூடிய பீடியாட்ரிக்ஸ். ஸோ இது போன்ற பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ஜேம்ஸ் ஃபின்லிசன் படித்து வந்தாங்க. அடுத்து 1867ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து இவருடைய மருத்துவ பட்டத்திற்குண்டான ஒரு டிசர்டேஷன் ஆய்வு கட்டுரையா இவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை எழுதுகிறாங்க. அதை வந்து த வேல்யூ ஆஃப் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன் மெடிசன் அண்ட் தி அலைட் சயின்சஸ் அப்படின்ற அந்த டைட்டில் அந்த ஒரு டிசர்டேஷன் ஆய்வு கட்டுரையை 1867ஆம் ஆண்டு இவர் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இந்த ஒரு ஆய்வு கட்டுரை, இந்த டிசர்டேஷனை இவர் சமர்ப்பித்த பிறகு இந்த 1867ஆம் ஆண்டு மே 16 அன்னைக்கு இவருடைய 26 வயதில் இவருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு வந்து அந்த எம்பிசிஎஸ்பி, அதாவது மெடிசனே பேக்லோரேஸ் சர்ஜரி அப்படின்னு லட்டினில் இருக்கக்கூடிய, இங்கிலீஷில் இருக்கக்கூடிய பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி எம்பிபிஎஸ், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல் தரப்பிலிருந்து வழங்கப்படுது. அதாவது 26 வயசுன்னு ஏன் சொல்கிறேன்னா, இவர் நவம்பரில் பிறந்திருந்தனால 1867 மே 16 இவருக்கு 26 வயது தான். ஸோ அப்போ இந்த ஒரு டிகிரியை வந்து இவர் பெறாங்க. பெற்ற உடனடியாக இவர் வந்து இவருடைய மருத்துவ பயிற்சிக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் இருந்து இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டருக்கு இவர் போயிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மான்செஸ்டர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல், இது சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் இன் மான்செஸ்டர் அப்படின்னு அழைக்கப்படும். அங்கே ஜேம்ஸ் ஃபின்லி வந்து ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து மருத்துவம் படித்து அந்த எம்பிபிஎஸ் பெற்ற உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் ஜேம்ஸ் ஃபின்லிசன் சரியாக செஞ்சாதான் இவர் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். குறிப்பாக ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்றது ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி குழந்தைகளுக்குண்டான அந்த நோய்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தை மருத்துவர் ஆகணும் அப்படின்றதுலையும் ஆர்வம் இருந்தது. இதனால தான் அந்த மான்செஸ்டரில் இருக்கக்கூடிய மான்செஸ்டர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் ஒரு ஹவுஸ் சர்ஜனாகவும் ஹவுஸ் ஃபிசிஷியனாகவும் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் வந்து அறுவை சிகிச்சையிலையும் மெடிக்கல் ட்ரைனிங் வந்து பெற்றாங்க. அதே மாதிரி மருத்துவத்திலையுமே மெடிக்கல் ட்ரைனிங் வந்து பெற்றாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான அந்த மருத்துவம், அதாவது பீடியாட்ரிக்ஸ், இந்த குழந்தை மருத்துவம் அப்படின்றது பிற்காலத்தில் தான் அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியாக அது வந்து உருவானது. ஆனால் இந்த 1860 காலகட்டத்தில் அது வந்து டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டது, பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது. ஸோ அதில் தான் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நிறைய இவருடைய பயிற்சிகளை பெற்றாங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1869ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அந்த மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டர் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் சர்ஜன் ஹவுஸ் ஃபிசிஷியன் அந்த பொறுப்பிலிருந்து இவர் விலகி இந்த இங்கிலாந்துடைய கிரேட்டர் மான்செஸ்டரில் இருக்கிற மான்செஸ்டரில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவுக்கு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து கிளம்பிடுறாங்க. அந்த கிளாஸ்கோவுக்கு வந்ததுக்கப்புறமா ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல், அங்கே ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட், இந்த டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி. ஸோ இதையும் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூலில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே 1869ஆம் ஆண்டு தான் அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரா, ஸ்காட்லாண்டுடைய கேபிட்டல், ஸோ அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, இது வந்து சர்ஜன்ஸ் எடன்பராவில் இருக்கக்கூடிய அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஒரு லைசன்சியேட்டாக இந்த 1869ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, LRCSED அப்படின்ற அந்த ஒரு லைசன்ஸை 1869ஆம் ஆண்டு பெற்றுறாங்க. ஸோ இப்போ இருந்து ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவி அங்கே வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ண முடியும், அந்த லைசன்ஸ் இவர் பெறாங்க. இதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1871ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரியையும் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம்
அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ. இது வந்து பிற்காலத்தில் ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணப்பட்டு அது இப்போ நிகழ்காலத்தில் ப்ரெசண்ட்டில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு இருக்குது. ஸோ அதனுடைய ஒரு ஃபெல்லோவாக 1871ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 31 வயதில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்டு சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அது வந்து ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபெல்லோஷிப்பை 1871ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் பெறாங்க. இவருடைய டாக்டர் ஆஃப் மெடிசன் பெற்ற அதே ஆண்டில். இதுக்கப்புறம் இவர் வந்து அந்த கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அதாவது இந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரி அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. அது வந்து மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த கிளாஸ்கோ ராயல் இன்ஃபர்மரியில் சர் வில்லியம் டனன் கெய்ட்னர் அப்படின்னு ஒரு மருத்துவர் இருந்தாங்க. அவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் உதவியாளராக ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து இந்த காலகட்டத்தில் ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கிடையில் இவர் தொடர்ச்சியாக இவருடைய மருத்துவ ஆராய்ச்சியையும் மேற்கொள்ள தொடங்குறாங்க. மேலும் ஒரு சின்ன மருத்துவமனையை கிளாஸ்கோவில் நிறுவி குறிப்பாக வந்து இவர் வந்து கிளாஸ்கோலையே குறிப்பாக இவர் வந்து உட்சைட் டெரேஸ் அங்கே வந்து இவர் ஒரு சின்ன மருத்துவமனை நிறுவனாங்க. அங்கே ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணாங்க, மருத்துவ சிகிச்சையும் கொடுக்க தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1874ஆம் ஆண்டு அதே கிளாஸ்கோலையே வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி இன் கிளாஸ்கோ அப்படின்னு ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நிறுவப்பட்டது. அந்த டீச்சிங் ஹாஸ்பிட்டலுடைய அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியோடைய ஒரு ஃபிசிஷியனாக 1875ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் அந்த வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியோடைய டீச்சர் ஆஃப் மெடிசனாகவும் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நியமிக்கப்படுறாங்க. அதாவது வெஸ்டர்ன் இன்ஃபர்மரி அப்படின்றதும் டீச்சிங் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை மட்டும் வழங்கப்படாது, மருத்துவ மாணவர்களுக்கு மெடிக்கல் எஜுகேஷனும் மெடிக்கல் ட்ரைனிங்கும் கூட வழங்கப்படும். ஸோ அந்த மாதிரி மெடிக்கல் எஜுகேஷன் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வழங்குறதுக்கு டீச்சர் வந்து தேவைப்படுவாங்க ஒவ்வொரு துறைக்கும். குறிப்பாக வந்து இந்த கைனகாலஜி பெண் மருத்துவம் பெண் நோயியல், அதுக்கப்புறமா பெத்தாலஜி நோயியல், அனாட்டமி உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல் அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு அந்த ஸ்பெஷாலிட்டிக்கும் ஒவ்வொரு டீச்சர்ஸ் வந்து தேவை. அந்த மாதிரி மெடிசன் பொதுவாக ஜென்ரல் மெடிசன் வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கிறதுக்கு ஒரு டீச்சராக ஒரு இன்ஸ்ட்ரக்டர் கற்பிப்பாளராக 1875ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ இது மாதிரி அந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் இன்ஃபர்மரியில் ஒரு மருத்துவராகவும் ஒரு டீச்சராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து தொடர்ச்சியாக பல ஆய்வுகளை மேற்கொண்டு நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸையும் வெளியிட தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1877ஆம் ஆண்டு இந்த ராயல் ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிசியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதனுடைய ஒரு ஆனரி லைப்ரேரியனாக 1877ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதைத் தொடர்ந்து 1878ஆம் ஆண்டு கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான புக்கு இதை ஜேம்ஸ் ஃபின்லிசன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதே 1878ஆம் ஆண்டு இது யுனைடெட் ஸ்டேட்ஸில் அமெரிக்காவில் இது வந்து கிளினிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் வெளிவருது. ஸோ இது வந்து ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு மிகப்பெரிய புகழை பெற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு புக்கை ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1880கள் காலகட்டத்தில் கூடுதலாக ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து பல்வேறு விதமான மருத்துவ அம்சங்கள் குறித்து இவர் எழுதினாங்க. அதாவது வெறும் சாதாரணமாக மருத்துவத்தில் இவர் ரிசர்ச் மட்டும் பண்ணாமல் மருத்துவத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கப்புறமா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதே மாதிரி மனிதர்களில் இதயத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அந்த நோய்கள், அதுக்கப்புறம் காய்ச்சல் குறித்த ரிசர்ச், இது மாதிரி எல்லா விதத்திலையுமே மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பல்வேறு விதமான மருத்துவ அம்சங்கள் குறித்து இவர் ஆய்வு மேற்கொண்டாங்க. அதில் பர்டிகுலராக டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு ரிசர்ச் ஒர்க்கை ஜேம்ஸ் ஃபின்லிசன் பப்ளிஷ் பண்ணாங்க. இதில் முக்கியமாக இவர் வந்து கிளாஸ்கோலே இருக்கக்கூடிய கிளாஸ்கோ மெடிக்கல் ஜேர்னல் அதில் இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அதேமாதிரி ஜேர்னஸ் அப்படின்ற ஒரு இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் ஜேர்னல், அதாவது சர்வதேச மருத்துவ இதழ், அந்த ஜேர்னஸ் அப்படின்றது அதுலேயுமே ஜேம்ஸ் ஃபின்லிசன் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை எழுதி பப்ளிஷ் பண்ண தொடங்குறாங்க. இதுக்கிடையில் தான் 1883ஆம் ஆண்டு கிளாஸ்கோலையே ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் இன் கிளாஸ்கோ அப்படின்னு குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மருத்துவமனையானது நிறுவப்படுது. அந்த மருத்துவமனையினுடைய ஒரு ஃபிசிஷியனாகவும் 1883ஆம் ஆண்டிலிருந்து
ஜேம்ஸ் ஃபின்லிசனே நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஃபின்லிசன் தொடர்ச்சியாக இவருடைய ஆய்வுகளையும் மேற்கொண்டு ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன், அதாவது மருத்துவ வரலாறு, இதுக்கு முன்னாடி மருத்துவத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம், அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்திய நபர்கள், மருத்துவர்கள், அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஹிஸ்டரி ஆஃப் மெடிசனில் இவர் வந்து ஆர்வம் காட்டி அந்த ஹிஸ்டரி ஆஃப் மெடிசன் குறித்து நிறைய ஒர்க்கையுமே இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. இதுக்கிடையில் 1886ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து இவர் ஏற்கனவே எழுதின அந்த கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அதனுடைய 2வது பதிப்பு 1886ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதையே யுனைடெட் ஸ்டேட்ஸில் மறுபடியும் கிளினிக்கல் டயக்னோசிஸ் அதனுடைய 2வது பதிப்பு செகண்ட் எடிஷனாக அதே 1886ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னமும் கூட புகழ் பெறக்கூடிய ஒரு புத்தகமாக இருந்தது. ஸோ மிகப்பெரிய அளவில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் புகழ்பெற்ற ஒரு மருத்துவராகவும் அறுவை சிகிச்சை நிபுணராகவும் அறியப்பட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து ஒரு முக்கியமான மெய்ஸ்டர் பீட்டர் லோ அப்படின்னு சொல்லி ஒரு நபர், இவர் தான் இந்த ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவை நிறுவனவர். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ராயல் சார்ட்டர் பெற்று ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு பேர் மாற்றம் பெற்று இப்போ நிகழ்காலத்தில் அது ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. ஸோ அதை நிறுவனர் வந்து இந்த மெய்ஸ்டர் பீட்டர் லோ தான். ஸோ அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய வேலைகள், அந்த ஒர்க்ஸ், அவர் பண்ண ரிசர்ச்சில் ஆரம்பித்து எல்லா விஷயமும், ஸோ அதை மையமாக கொண்டு ஒரு புக்கை வந்து இவர் எழுதினாங்க. அது 1889ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அக்கௌண்ட் ஆஃப் தி லைஃப் அண்டு ஒர்க்ஸ் ஆஃப் மெய்ஸ்டர் பீட்டர் லோ அப்படின்ற டைட்டிலில் அந்த புக்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜான் மேரி கீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர், அவர் வந்து சைக்ளோபீடியா ஆஃப் தி டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்னு ஒரு சைக்ளோபீடியா, அதாவது புத்தக தொகுப்பு, அதை வந்து எழுதி 1889ஆம் ஆண்டிலிருந்து பப்ளிஷ் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை, அதை வந்து ஜேம்ஸ் ஃபின்லிசன் எழுதி இந்த 1889ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1891ஆம் ஆண்டு ஏற்கனவே அந்த கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அந்த 2 எடிஷன் வெளியிட்ட அந்த புத்தகம், அதனுடைய டைட்டிலை ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணி கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அப்படின்ற டைட்டிலில் அதனுடைய 3வது பதிப்பு 3rd எடிஷனை 1891ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் 1892ஆம் ஆண்டிலிருந்து கிளாஸ்கோவில் எக்கச்சக்கமான விரிவுரைகள் இவர் வந்து மருத்துவ வரலாறு குறித்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து பிப்ளியோகிராஃபிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டிலில் கொடுக்க தொடங்குறாங்க. அதில் வந்து ஹிப்பாக்ரட்டிஸ் அப்படின்ற தலை சிறந்த மருத்துவர், அவர் வந்து பழங்கால மருத்துவர். இந்த ஹிப்பாக்ரட்டிஸோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் குறித்து, அதுக்கப்புறமா கேலன் அப்படின்றவர், அதே மாதிரி செல்லிஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர், அதுக்கப்புறமா கூடுதலாக ஹெராஃபிலிஸ் அப்படின்னு ஒரு நபர், அண்டு கடைசியாக வந்து இன்னொரு நபர் வந்து எரிஸ்ட்ரேட்டஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ இவங்களுடைய வாழ்க்கை, அவங்க மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு, அதெல்லாம் மையமாக கொண்டு தான் இந்த பிப்ளியோகிராஃபிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆன் ஹிப்பாக்ரட்டிஸ், கேலன், அதே மாதிரி செல்லிஸ், அதுக்கப்புறமா ஹெராசிஃபெல்லிஸ் அண்டு எரிஸ்டராட்டிஸ் அப்படின்ற டைட்டில் அவர் வந்து தொடர்ச்சியாக 1895 வரைக்கும் ஜேம்ஸ் ஃபின்லிசன் இந்த ஒர்க்ஸை வந்து லெக்சர்ஸாக விரிவுரையாக கொடுத்து அதை எழுதியும் பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. அதுக்கப்புறமா 1897ஆம் ஆண்டு டாக்டர் ராபர்ட் வாட் அவருடைய வாழ்க்கையையும் அவருடைய ஒர்க்ஸ் வேலைகளையும் அடிப்படையாக கொண்டு ஒரு புக்கை வந்து எழுதினாங்க. இந்த டாக்டர் ராபர்ட் வாட் அப்படின்றவர் வந்து ஒரு முக்கியமான இந்த பிப்ளியோடெக்கா பிரிட்டானிக்கா அந்த ஒரு புத்தக தொகுப்பினுடைய ஆத்தர், ஒரு நூலாசிரியர். ஸோ அவருடைய வாழ்க்கையையும் வேலையையும் மையமாக கொண்டு அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் தி லைஃப் அண்டு ஒர்க்ஸ் ஆஃப் டாக்டர் ராபர்ட் வாட் அப்படின்ற டைட்டிலில் 1897ஆம் ஆண்டு ஒரு புக்கை ஹிஸ்டரி ஆஃப் மெடிசனில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை தொடர்ந்து 1898ஆம் ஆண்டு இந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் இன் கிளாஸ்கோ, அதாவது 1883ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட குழந்தைகளுக்கு உண்டான மருத்துவமனை, அதனுடைய ஃபிசிஷியன் அப்படின்ற மருத்துவர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவர் வந்து ஒரு கன்சல்டன்ட் ஃபிசிஷியன், ஆலோசனை மருத்துவராக நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா 1899ஆம் ஆண்டு அந்த ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதனுடைய ஒரு வைஸ் பிரசிடென்டாகவும் விசிட்டராகவும் 1899ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 அன்னைக்கு
ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு வந்து இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ அவங்க தரப்பிலிருந்து ஆர்டினரி டிகிரி ஆஃப் எல்எல்டி அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. அதாவது எல்எல்டி அப்படின்னா லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் வந்து டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஏன் டாக்டர் ஆஃப் லாஸ், லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா, சிவில் லா அப்படின்னு 2 லாஸ் இருக்குது. இந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் பட்டம் தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்றது. இது லட்டினில் ஆர்டினரி டிகிரி ஆஃப் எல்எல்டி. இதுதான் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து 1899 ஆண்டு ஏப்ரல் 18 அன்னைக்கு இவருடைய 58 வயதில் ஜேம்ஸ் ஃபின்லிசனுக்கு வழங்கப்படுது. இதைத் தொடர்ந்து 1900 ஆண்டு அந்த அப்போதைய ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து 1900 ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 1901 ஆண்டு அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவுடைய அந்த ஆர்டினரி லைப்ரேரியன் அந்த பொறுப்பிலிருந்து இவர் 24 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. ஏன்னா 1877 ஆண்டு அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. 1901 ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் அந்த ஒரு பொறுப்பில் இருந்து ரிசைன் பண்ணி விலகுறாங்க. அடுத்து 1903 ஆண்டு இந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அதனுடைய அந்த பிரசிடென்ட் அப்படின்ற பொறுப்பில் இருந்தும் 3 ஆண்டுகள் வந்து இவர் வந்து அந்த பிரசிடென்ட் பதவியை வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு 1903 ஆண்டு நிறைவு செய்கிறாங்க. இது மாதிரி ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில், ரிசர்ச்சில் அப்படின்னு பல்வேறு பங்களிப்பை மருத்துவத்திலையும் குழந்தை மருத்துவத்திலையும் கொடுத்து வந்தாங்க. குறிப்பாக இவருடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்றது வந்து அந்த கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அப்படின்ற புத்தகம். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் இன் கிளாஸ்கோ அதனுடைய கன்சல்டன்ட் ஃபிசிஷியனாக இந்த காலகட்டத்திலையும் பணிபுரிஞ்சு வந்தாங்க. அப்போ இவர் செய்த முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்திலெல்லாம் குழந்தைகளுக்கு தனியாக அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு மருத்துவமனை, அதே மாதிரி சாதாரணமாக அடல்ட்டுக்கு இந்த அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு, ஸோ இது மாதிரி தனித்தனியான மெடிக்கல் வார்ட்ஸ் வந்து இருந்தது. ஆனால் இங்கே குழந்தைகள் அதிகமாக சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு ஜென்ரல் வார்ட்ஸ்லேயே குழந்தைகளுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ராயல் ஹாஸ்பிட்டல் ஃபார் சிக் சில்ட்ரன் கிளாஸ்கோ தரப்பிலிருந்து முடிவு செய்யப்பட்டது. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் செஞ்சு எதிர்ப்பு தெரிவித்தது ஜேம்ஸ் ஃபின்லிசன் தான். ஏன்னா அடல்ட்டு பெரியவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் குழந்தைகளுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே நம்ம அங்கே குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ண விட்டோம்னா அது வந்து காலப்போக்கில் மாற்றம் அடைஞ்சு நிறைய குழந்தைகள் வந்து அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக குணமடையாமல் நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகி குழந்தைகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து அதை தடுத்தாங்க. குறிப்பாக உயிரிழப்பை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை வந்து ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து தனி ஒரு நபராக இருந்து தடுத்தாங்க. ஸோ இவரினுடைய போராட்டத்தின் விளைவாக அது வந்து தனியாக ஒரு குழந்தைகளுக்கு அப்படின்னு தனி வார்ட்ஸ் ஆனது தொடர்ந்து வந்து கண்டினியூ பண்ணப்பட்டது. ஸோ இது மாதிரி ஜேம்ஸ் ஃபின்லிசன் வந்து தொடர்ந்து இவருடைய வாழ்நாள் முழுக்க பல்வேறு பங்களிப்புகளை மருத்துவத்தில் கொடுத்து வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் திடீர்னு 1906 ஆண்டு அக்டோபர் 9 அன்னைக்கு இவருடைய 65 வயதில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் இறந்து போயிடுறாங்க. இவருடைய 66 வயது அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதாவது 1906 அக்டோபர் 9 அன்னைக்கு இவருடைய 66வது வயது அவருக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இவருடைய 65 வயதில் ஜேம்ஸ் ஃபின்லிசன் இறந்து போயிடுறாங்க. ஜேம்ஸ் ஃபின்லிசன் இறந்த பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக மிக முக்கியமான ஒரு விஷயம் பண்ணப்பட்டது. அதாவது இந்த ராயல் ஃபேக்கல்டி ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ, அதாவது இன்றைய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோ அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஜேம்ஸ் ஃபின்லிசனை கௌரவப்படுத்துறதுக்காக இவருடைய பேரில் ஃபின்லிசன் மெமோரியல் லெக்சர் அப்படின்னு மருத்துவத்தில் ஒரு மெடிக்கல் லெக்சர் ஆனது, ஒரு மருத்துவ விரிவுரையானது நிறுவப்பட்டது. அது 1908 ஆண்டு பிப்ரவரி 28 அன்னைக்கு இவருடைய இவர் இறந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பிறகு டாக்டர் நோர்மன் மோர் அவர் தான் வந்து முதல்ல இந்த ஒரு மருத்துவ விரிவுரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அது 1908 பிப்ரவரி 28 அன்னைக்கு. பிறகு அது தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ஃபின்லிசன் இறந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் இன்னைக்கு வரைக்குமே அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அண்ட் சர்ஜன்ஸ் ஆஃப் கிளாஸ்கோவில் இந்த இவருடைய பேரில் ஜேம்ஸ் ஃபின்லிசனுடைய பேரில் ஃபின்லிசன் மெமோரியல் லெக்சர் ஆனது தொடர்ச்சியாக மெடிக்கல் லெக்சராக வழங்கப்பட்டு வருது. ஸோ இது இவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கௌரவம். அது மட்டும் இல்லாமல் மெக்கில்பிரே அப்படின்னு சொல்லி ஒரு சிற்பி, ஒரு ஆர்டிஸ்ட், அவர் வந்து ஜேம்ஸ் ஃபின்லிசனை ஒரு பஸ்டாக வந்து செதுக்குனாங்க. ஜேம்ஸ் ஃபின்லிசனுடைய மார்பளவு சிலை வந்து செதுக்கப்பட்டது. அதுவும் வந்து இன்னைக்கு கிளாஸ்கோவில் இருக்குது. அதுவும் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும்
இவர் இறந்து கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1926ஆம் ஆண்டு இவர் ஏற்கனவே எழுதி வெளியிட்ட அந்த கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி ஸ்டடி ஆஃப் மெடிக்கல் கேசஸ் அதனுடைய 4th எடிஷன் 4வது பதிப்பு 1926ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஃபின்லிசன் இறந்த பிறகு வெளிவந்தது. அது ஜேம்ஸ் ஃபின்லிசன் எழுதலை, மற்ற மருத்துவர்கள் அதை எழுதியிருந்தாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே 3 பதிப்பு அது எழுதினது அதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருந்தது. அதனால அதை அடிப்படையாக கொண்டு 1926ஆம் ஆண்டு கிளினிக்கல் மேனுவல் ஃபார் தி எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் கேசஸ் உடைய 4th எடிஷன் வெளிவந்தது. இது மாதிரி ஜேம்ஸ் ஃபின்லிசன் இறந்த பிறகும் இவ்வளவு கௌரவங்களையும் பாராட்டுகளையும் பெறதுக்கு முக்கிய காரணம் ஜேம்ஸ் ஃபின்லிசன் வாழும்போது மருத்துவத்திற்கு ஆற்றின பங்களிப்பு தான். ஸோ இப்பேற்பட்ட ஜேம்ஸ் ஃபின்லிசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.